இன்றைக்கி ஆர்டர் 22 பார்க்கும். மரணம், திருமணம், இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்டிஸு அப்படிங்கிறத பற்றி உள்ள செக்ஷன். மரணம்ங்கிறது ஒருவனுடைய உரிமைகளை அங்கே நிறுத்திடும். அது ஒரு ஆக்டியோ பர்சனாலிஸ் மோரிட்டஸ் கம் பர்சனா அப்படின்னு ஒரு லாட்டின் வேர்டு. ரைட் ஆஃப் எ பர்சனல் ஆக்ஷன் டைஸ் வித் த பர்சன். ஒரு குற்றம் பண்ணாங்க, ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க, தீர்ப்பு ஒரு முள்ளால் இறந்துட்டாங்க, அதுக்கு மேலே அவங்க ப்ரொசீட் பண்ணல, அவங்கள தண்டிக்கலை. அப்படி தான் நாம் பார்த்துருக்கோம். இந்த பழைய சீஃப் மினிஸ்டர் கேஸில் ஒரு இறப்புங்கிறது ஒருவனுடைய உரிமைகளை பாதிக்க மாதிரி இந்த அவனுக்கு எதிரான ஆக்ஷன் இல்லாமல் போயிடும். கீழ்கோர்ட்டில் அவங்க குற்றம் செய்யலைன்னு சொன்னதுனால அதே நிலையில் நிற்கி சுப்ரீம் கோர்ட்டு அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஒருவருக்கு எதிரான செயல்கள் அந்த ஒரு ஆள் இறந்தாச்சுன்னா அது முடிஞ்சிருது அப்படிங்கிறது ஒரு ரூல். அதே சமயத்தில் அவருக்கு சில உரிமைகள் இருக்குன்னு வைங்க. அந்த உரிமைகள் யார் மேலாவது கீழே இறங்கினாதான் அந்த அவருக்கு இறப்புங்கிறது முழுமையடையுது. ஒரு உதாரணம், ஒரு அவமரியாதை வழக்கு இவர் தொடங்கியிருக்கார் இன்னொரு ஆள் மேலே. அவமரியாதை வழக்கு ஒரு ரைட்டு, அந்த ரைட்டு அவர் இறந்துட்டார்னா அது இல்லாமல் போயிடும். இன்னொரு ஆள் மேலே தொடங்கினது இல்லாமல் போயிடும். அதே சமயத்தில் அந்த வழக்கில் ஒரு கேஸ் நடந்து அவருக்கு டிகிரி ஆகிட்டு, டிகிரி ஆகி இவருக்கு கிளைம் கொடுக்கணும், இவ்வளவு டேமேஜஸ் கொடுக்கணும் உத்தரவாயிருக்கு. அந்த சமயத்தில் அவர் இறந்துட்டாருன்னு வைங்க, அது அந்த வழக்கு பின்னால் தொடர்ந்து நடத்தலாம். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு உரிமை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு டிகிரிங்கிறது ஒரு சொத்து. 5000 ரூபா நஷ்ட ஈடு கொடு அப்படின்னு ஒரு உத்தரவு ஆயிருந்ததுன்னா அந்த உத்தரவுப்படி இவர் அந்த 5000 வாங்குறதுக்கு இவருடைய குழந்தைகள், அவருடைய வாரிசுதாரர்கள் அங்கே வழக்கு நடத்தி போகலாம். இது பொதுவான விதி. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இனி உள்ள ரூல்ஸ் இருக்குது. சாதாரண உரிமை ஃபார் ஆர் அகைன்ஸ்ட் ரெண்டுமே இல்லாமல் ஆயிடுது, சிவில் ரைட்ஸ். ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வழக்கு தீர்ப்பாகி ஒரு டிகிரி ஆகிருந்ததுன்னா அது ஒரு அசெட் ஆயிடுது. ஆக்ஷனபிள் கிளைம் மாதிரி அவரால் பணத்தை வாங்க முடியும். ஒரு 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் கொடுத்துருந்தாங்கன்னா அது வழக்க பின்னால் வாரிசுதாரங்க நடத்தலாம். அதே மாதிரி கொடுக்க வேண்டியவர் இறந்துட்டாலும் அவருடைய சொத்துக்கள்லேருந்து இவங்க வாங்கலாம். இது சிவில் ரைட்டுக்கு. அதே சமயத்தில் கான்ட்ராக்சுவல் ரைட்டுன்னு பாருங்கள், அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்பா இறந்துட்டாருன்னா மகன் அதில் போய் அந்த கான்ட்ராக்சுவல் ரைட்டு படி நீ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இது தொடரணும் அப்படிங்கிறது தொடரலாம் அப்படின்னு நிறைய வழக்குகள் இருக்குது, தீர்ப்புகள். இப்போ நம்ம பார்க்கலாம். ஒருவர் இறந்தால் அவருடைய செயல்கள், பர்சனல் ஆக்ஷன், அவருக்கு எதிரான வழக்குகள், அந்த வழக்குகள் போயிடுது. ஆனால் பர்சனல் ரைட்டு, ப்ராப்பர்ட்டி அது பர்சனல். ப்ராப்பர்ட்டி ரைட்டு ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் அ பர்சன் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். 5000 ரூபா டிகிரி வாங்க வேண்டியிருக்குன்னா அதுவும் இருக்குது. இப்போ ஒருவர் இறந்துட்டார்னா இம்மிடியேட்டாக அந்த சொத்து என்ன ஆகுது, அவர் பிள்ளைகள் மேலே அப்படியே கீழே இறங்கி போயிடுது. அதே மாதிரி இங்கே ஒரு ரைட்டு வருதுன்னா அந்த ரைட்டு பிள்ளைகளுக்கு வருது அப்படிங்கிறத சொல்லுவோம். இதைத்தான் இந்தியன் சக்சஷன் ஆக்டு இல்லை சிவில் ப்ரொசீஜர் கோடு இதை ஃபாலோ பண்ணுது. சூட் அபேட்ஸ் அப்படின்னு வரும். எப்படின்னு சொன்னால் ஒருவருடைய மரணம் காரணம் ஒரு வழக்கு இல்லாதாகி போகிறது. எப்போ அப்படின்னா இந்த ரைட் டு சூ டஸ் நாட் சர்வை, வழக்கு தொடர்வதற்கான உரிமை இல்லை. ஒரு பர்சனல் ரைட்டாக இருந்தால் அது இல்லாமல் போயிடும். ப்ராப்பர்ட்டிக்குள்ள ரைட்டாக இருந்தால் அது இருந்துகிட்டு இருக்கும், பர்சனல் ரைட்டுன்னா இல்லாமல் போயிடும். பட் ரைட் சர்வைஸ். ஆனால் அந்த இடத்துல அவங்க லீகல் கேஸை ரெப்ரசன்டேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அங்கேயும் அந்த காலத்துக்குள்ளே அங்கேயும் போயிடும்.
ஒரு வழக்கு நடத்துகிறாங்க, அப்பா இறந்துட்டார், பார்ட்டிஷன் சூட்டு, அப்பா பார்ட்டிஷன் சூட்டு போட்டிருக்காரு, இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே போய் சேரணும், அவங்க வழக்கை தொடர்ந்து நடத்தணும். அப்படி நடத்தாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த சூட்டு அபேட்ஸ் அப்படின்னு 2 ரூல் போடும். ஒன்று ரைட் டு சூட் டஸ் நாட் சர்வை. உதாரணம் சொன்ன மாதிரி ஒரு சிவில் டிஃபமேஷன் சூட்டு தட் டஸ் நாட் சர்வை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி சூட்டில் ரைட் டு சர்வைவ்ஸ் பட் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஹேவ் நாட் பீன் சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னு 2 விதமான சூழ்நிலையில் இந்த வழக்கு இல்லாதாகி போகும். சுப்ரீம் கோர்ட்டு மேலப்புறத்து சங்குண்ணி எழுத்தாசன் வர்சஸ் தெக்கிட்டில் கோபாலங்குட்டி நாயர் அப்படிங்க ஒரு கேஸு. நான் இதை வாட்ஸ்அப்பில் போடுறேன். சூட் ஆஃப் டிஃபமேஷன் டிஸ்மிஸ்டு, என்ன ரைட் டு சூ இல்லைன்னு ஆகுது. ஆனால் டிகிரி இருந்ததுன்னா டிகிரி காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஹாஸ் மெர்ஜ்டு வித் டிகிரி ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி எஸ்டேட்டு, நீங்கள் அதை தொடங்கலாம், அதிலே வரலாம் அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. வீரப்பா வர்சஸ் எவலின் செக்யூரியா அப்படிங்கிற ஒரு கேஸு. இந்த கேஸில் என்னன்னா ஒரு வித்தியாசமான விஷயத்தை சொல்லுவாங்க. லா ஆஃப் டார்ட்ஸ் அண்ட் லா ஆஃப் பார்ட்டி ஆன் கான்ட்ராக்ட். ஒரு சிவில் டேமேஜஸை கேட்கிங்க அல்லது ஒரு ஒப்பந்தம் வழியாக வருதுன்னா ஒரு ஆள் இறக்கும்போது அந்த சிவில் டேமேஜஸ் வழி கேட்கக்கூடியது இல்லாதாகவும் போயிடும். ஆனால் ஒப்பந்தம் வழி வாரது இது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. இது பொதுவான விதிகள். இனி ரூல் என்னன்னு பார்க்கலாம். நோ அபேட்மெண்ட் பை பார்ட்டிஸ் டெத் இஃப் ரைட் டு சூ சர்வைவ்ஸ். த டெத் ஆஃப் எ பிளைன்டிஃப் ஆர் டிஃபெண்டன்ட் ஷால் நாட் காஸ் எ சூட் டு அபேட் இஃப் த ரைட் டு சூ சர்வைவ்ஸ். வழக்கு தொடர்வதற்கான அதிகாரம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வழக்கு அபேட்மெண்ட் ஆகாது. இது எங்கே ஆகும்? இந்த ப்ராப்பர்ட்டி ரைட் இருக்கும்போது வரும். ஒரு பர்சனல் கிளைமாக இருந்தால் வராது. பர்சனல் கிளைமாக இருந்தால் ரைட் டு சூ டஸ் நாட் சர்வைவ். ப்ராப்பர்ட்டி தொடர்பானது ரைட் டு சூ சர்வைவ்ஸ் அப்படி. இனி ரூல் நம்பர் 2ல் ஒன் ஆஃப் தி செவரல் பிளைன்டிவ்ஸ் ஆர் டிஃபெண்டன்ட்ஸ் டைஸ் ஆர் ரைட் டு சூ சர்வைவ்ஸ். ஒருத்தர் அல்லது அதுக்கு மேலே உள்ளவங்க கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மோர் பிளைன்டிவ்ஸ் ஆர் டிஃபெண்டன்ட் தேன் ஒன். ரைட் டு சர்வைஸ் டு த சர்வைவிங் பிளைன்டிஃப் ஆர் பிளைன்டிவ்ஸ் அலோன் ஆர் அகேன்ஸ்ட் த சர்வைவிங் பிளைன்டிஃப் ஆர் டிஃபெண்டன்ட் அலோ கோர்ட் ஷால் காஸ் அன் என்ட்ரி டு த எஃபெக்ட் மேட் ஆன் ரெக்கார்ட் இட் ஷால் ப்ரொசீட். ஒரு ஆள் இறந்துட்டார், ஆனால் ரைட் டு சூ சர்வைவ். சர்வைவ்னா என்ன? ஒரு 4 பேர் சேர்ந்து 4 அண்ணன் தம்பிகள் சேர்ந்து இன்னும் 2 அண்ணன் தம்பி மேலே கேஸை கொடுக்காங்க, பார்ட்டிஷன் சூட்டு. அங்கே ரைட் டு சூ வழக்கை நடத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த வழக்கு தொடர்ந்து நடத்தப்படும். அதே போல் டிஃபெண்டன்ட் சைடு இவர் சொத்து வேணும்னு அண்ணன் மேலே கேஸ் போட்டிருக்காரு, அண்ணன் இறந்துட்டார். அப்போ அண்ணனுடைய லீகல் கேரை வச்சுட்டு நடத்த போகிறாங்க. இது the court shall cause an entry to the effect to be made on the record. It shall proceed at the instance of the surviving plaintiff or plaintiffs or against the surviving. இருக்கவனை வச்சு நீங்கள் வழக்கு நடத்தலாம். 3வது, procedure in case of death of one of the several plaintiffs or sole plaintiff. ஒரே ஆள் இறந்துட்டாருன்னா என்ன செய்ய? where 1 or 2 or more plaintiffs dies and the right to does not survive to the surviving plaintiff or plaintiffs alone, the sole plaintiff or sole surviving dies and the right to sue survives, the court on application made in that behalf shall cause the legal representative or deceased. 2 பேர் 1 or 1 of 2 or more plaintiffs dies. Right to sue does not survive to the surviving plaintiff alone. இது ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. 2 பேருக்கும் சேர்ந்தால் தான் அங்கே உரிமை வருது, இவருக்கு மட்டும் உரிமை இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வழக்கு கொடுத்துருக்கோம், ஜாயிண்ட் 2 பேருக்கும் சேர்த்து உரிமை வரணும். அல்லது ஒரே ஆள் இருக்கார், அவர் இறந்துட்டார், அவர் ரைட் டு சூ இருக்குது, அவருக்கு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது, அதனால்
legal representation. The court shall cause the legal representatives of the deceased plaintiff to be made a party and shall proceed. ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொன்னோம், அதாவது வழக்கு நடத்தக்கூடிய உரிமை இருந்ததுன்னா ரூல் 1ல் வழக்கு நடத்தக்கூடிய உரிமை இருந்ததுன்னா வழக்கு தொடரும், வழக்கு நிறுத்தப்படாது அப்படிங்கிறத ரூல் 1ல் சொன்னோம். 2ல் 2 பேர் 3 பேர் இருக்காங்க, வழக்கு நடத்தக்கூடிய அதிகாரம் எல்லாருக்கும் இருக்குது, அதில் ஒருத்தர் இறந்துட்டார். உதாரணம் சொன்னால் 3 பிளைன்டிஃபு 3ல் ஒருத்தர் இறந்துட்டார், 2 பேரை வச்சு நடத்தலாம், தப்பு இல்லை. 3வதில் என்ன சொல்லணும், அதில் ஒருத்தர் 2 பேர் போட்டாங்க, 2 பேரும் ஜாயிண்ட்டாக தான் போட்டிருக்காங்க, 2 பேருக்கும் சேர்ந்து தான் உரிமை வருது அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் நடத்த முடியாதுன்னா, அல்லது ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார், அவர் இறந்துட்டார், அவர் இறந்துட்டார்னா அவருடைய லீகல் கேஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் வழக்கு நடத்துங்க அப்படின்னு. Within the time limited, no application is made under sub-rule 1. The suit shall abate so far as the deceased plaintiff is concerned. சரி, பிளைன்டிஃப் இறந்துட்டார், இவங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சேரணும். அப்படி வரலை, அப்ளிகேஷன் இல்லைன்னா on the application of the defendant, the court may award him the cost. இந்த வழக்கு இதோட போயிடுது, நீங்கள் காஸ்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு காஸ்ட்டை வாங்கி டிஃபெண்டண்ட்டுக்கு கொடுக்கணும். இது பிளைன்டிஃபோட சைடு. இது ரிவர்ஸ் சைடில் வருது ரூல் நம்பர் 4ல். டெத் ஆஃப் ஒன் ஆஃப் செவரல் டிஃபெண்டன்ட்ஸ் ஆர் சோல் டிஃபெண்டன்ட். ஒரு ஆள் இருக்கார், அவர் இறந்துருந்தார், அல்லது 2க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தர் இறந்துருந்தார், அவங்களுக்கு எதிரான வழக்கு நடத்தும் உரிமை தொடர்கிறது. The court on an application made in this behalf shall cause the legal representative to be made a party and shall proceed. ஒன்றில் சிம்பிளாக என்ன கண்டிஷன், அந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பானதாக இருந்தால் உரிமை இருக்கும், பர்சனல் கிளைமாக இருந்தால் இல்லை. ப்ராப்பர்ட்டி தொடர்பான உரிமையில் இருக்கையில் பிளைன்டிஃப் ஒரே ஆள் இருக்கார், இறந்துட்டாருன்னா லீகல் கேர்ஸை கொண்டாங்க. 4-5 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் இருந்தாருன்னா இருக்கவங்கள வச்சு நடத்தலாம், லீகல் கேஸை பின்னால் சேர்த்துக்கிட வேணுமானா அது அவங்க வாரது, ஆனால் வழக்கு தொடரும், வழக்கு நிறுத்தப்படலை. 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ஜாயிண்ட்டாக தனிப்பட்ட முறையில் அவருக்கு அதிகாரம் இல்லை, இவர் கூட சேர்ந்தால் தான் வழக்க நடத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் லீகல் கேஸை அங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி டிஃபெண்டண்ட்டு ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு எதிரான வழக்கு நடத்தக்கூடிய உரிமை கண்டினியூ ஆகுது, உதாரணம் பார்ட்டிஷன் சூட்டு, அல்லது ஒரே ஒரு ஆள் தான் அவர் இறந்துட்டார், அவருக்கு எதிராக நடத்தக்கூடிய உரிமை தொடருது அப்படின்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவை கொண்டு வாங்க. அப்படி ஒரு ஆள் வரையில் அவர் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் எனி பர்சன் ஸோ மேட் எ பார்ட்டி மே மேக் எனி டிஃபென்ஸ் அப்ரோப்ரியேட் டு ஹிஸ் கேரக்டர் அஸ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் அவருடைய டிஃபென்ஸை கொடுக்கார். வென் நோ அப்ளிகேஷன் இஸ் மேட் அண்டர் சப் ரூல் 1 விதின் த டைம் லிமிட்டட், the suit shall abate as against the defendant. நீங்கள் லீகல் கார் இவனை சேர்த்துக்கிடுங்க இவனுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லலைன்னா அது அந்த வழக்கு இல்லைன்னா போகுது அப்படிங்கிறத ரூல் நம்பர் 4 சப் ரூல் 3ல் சூட் அபேட்டு சொல்லலாம். அடுத்தது 4ல் எக்ஸப்ஷன் ஃப்ரம் சப்ஸ்டிடியூட்டிங் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அந்த ஒரு டிஃபெண்டன்ட் மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அவன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் போடல, ஆனால் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டார், வரலை, கண்டஸ்ட் பண்ணல. இன் சச் எ கேஸு இவங்க அந்த வழக்கை நடத்தி அவர் இருக்க மாதிரி, அவர் இறப்பு நடக்காத மாதிரி ஒரு வழக்கை நடத்தி ஒரு தீர்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சப் ரூல் 4ல் சொல்லுவாங்க. எக்ஸம்ஷன் ஃப்ரம் சப்ஸ்டிடியூட்டிங் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். சப் ரூல் 5ல் அப்ளிகேஷன் ஃபைல்டு ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் லிமிட்டேஷன் பீரியட்.
அந்த லிமிட்டேஷன் பீரியடுக்குள்ளே பிளைண்டிஃப் என்ன செய்யணும், நீங்கள் அவர் இறந்துட்டார், இவரை சேர்த்துக்கிடுங்க, இவராக தான் டிஃபென்ஸில் வாராரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லணும். அவருக்கு இறந்த விஷயம் தெரியலன்னா he could not make an application for substitution within 90 days from the death of the defendant as specified in the Limitation Act. Limitation Actல ஆர்டிகல் 120 டு த ஷெட்யூலில் எழுதியிருக்காங்க, 90 நாளுக்குள்ளே நீ ஒரு வழக்கில் ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆளாக சேர்க்கணும். அப்படி சேர்க்காதனால அந்த கான்சிக்வன்சஸில் அந்த சூட் அபேட்டட் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 60 நாளைக்குள்ளே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. 90 நாளைக்குள்ளே செய்யணும், இல்லைன்னா நீ ஒரு 60 நாளைக்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், காரணங்களை சொல்லணும், என்னென்ன காரணங்களால் என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறத சொல்லணும். இதில் இப்படி செய்யும்போது ஒரு ஆள் விட்டு போச்சு. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன வருதுங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு சுரேஷ்குமார் பன்சால் வர்சஸ் கிருஷ்ணா பன்சால் அப்படிங்கிற ஒரு கேஸில் சொல்லுவாங்க. It is only for the purpose of bringing legal representatives on the record. Dispute between rival legal representatives டிசைட் பண்ணணும், இந்த வழக்கை முடிச்சுக்கிடுங்க, அதுக்கு பிறகு அங்கே வேணுமான செய்துக்கிடுங்க. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு டெனண்ட் எவிக்ஷன் கேஸ், இந்த கேஸில் ஒருவன் இடத்துல இருந்து அவனை காலி பண்ண கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கேஸ் நடக்கும்போது அவர் இறந்துட்டார், லீகல் ரெப்ரசன்டேட்டிவை கொண்டு வரணும். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கை நடத்திட்டு வந்து அதுக்கு பிறகு இந்த வழக்குங்கன்னு சொன்னால் என்ன ஆகும், அந்த வழக்கு நடத்துறதுக்கு ஒரு 5 வருஷம். அந்த 5 வருஷமும் இந்த டெனண்ட்டு அவர் சொகுசாக அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பார். அதனால் அந்த மாதிரி இடங்களில் அந்த யாரோ ஒருத்தன் கையை வச்சு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இன்னெல்லாம் இதை உனக்கு கொடு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். இட் டஸ் நாட் ஆப்ரேட் அஸ் எ ரெஸ் ஜுடிகேட்டாக, அதை தனியாக நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு அந்த கேஸில் சொல்லுவோம். If this is allowed to be carried on for a decision on a eviction suit or other allied suit, the suit would be delayed by which only the tenants will be benefited. அப்படி அதே மாதிரி இப்படி ஒரு ஆளை கொண்டு வரான், 4 பேரை கொண்டு வரீங்க, இல்லை 3 பேரை தான் கொண்டு வந்திருக்கான், ஒரு பையன் இருக்கானே தெரியல, அவன் எங்கேயோ ஃபாரினில் இருக்கான் இல்லை ஓடி போயிட்டான் அப்படின்னு கேஸ் இருந்ததுன்னா, in case where a person brought on record is a legal representative, it would be consonant with the justice and principle that in the absence of fraud or collusion, the bringing of record of such a representative is sufficient to prevent the suit or appeal from abating. யாராவது ஒருத்தனை உள்ளே கொண்டாந்து வச்சுட்டா போதும், வழக்கு நீங்கள் தொடரலாம். அங்கே ஃப்ராடு இருக்கக்கூடாது, கொல்யூஷன் இருக்கக்கூடாது. அப்போ இப்படி ஒருத்தனை கொண்டு வந்தது எல்லாருக்கும் பைண்டிங் ஆகும். அவன் என்ன செய்யணும், சஃபிஷியண்ட்டாக அந்த வழக்கை எதிர்த்து நடத்தணும். அப்படி நடத்தியிருந்தாருன்னா அதை எடுத்துக்கலான்னு தயாராம் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஷியாம் சுந்தரிங்க கேஸில் சொல்லுவான். சஃபிஷியன்ட்லி ரெப்ரசன்ட் த எஸ்டேட் ஆஃப் த டிசீஸ். Decision obtained with them on record will bind not only those impleaded but the entire estate including those not brought on record. அப்படின்னு அதே மாதிரி ஒரு சித்தால் பிரசாத் சாக்சனா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் ஒரு டிலே இருக்குது, அந்த பேரை கொண்டு வர முடியலை, அதனால் இந்த வழக்கு அபேட்டட் நீ போ அப்படின்னு சொல்லாதீங்க. ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆர் டிசைன் டு அட்வான்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஷுட் நாட் பி இன்டர்பிரட்டட் as a penal statute for punishing erring parties. தவறு செய்வதற்களை தண்டிப்பதற்கல்ல இந்த சட்டம், நியாயம் வழங்குவதற்கு. டிலே வரலாம், அப்படி டிலே வந்த டிலே இன் பிரிங்கிங் எ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த டிசீஸ் பார்ட்டி ஆன் ரெக்கார்ட் ஷுட் பி கண்டோன்ட் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கான். இன் ஏ 4A ப்ரொசீஜர் வேர் தேர் இஸ் நோ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், லீகல் ரெப்ரசன்டேட்டிவே இல்லை. In any suit, if it appears to the court that any party who has died during the pendency of the suit has no legal representative, on application of any party to the suit to proceed in the absence of the person representing the estate of the deceased, or the court may appoint an administrator general or an officer of the court, ஒரு ஆளா நீதிமன்றமே அவங்க சார்பில் நிறுத்தலாம், அல்லது அவங்க இல்லாமலே ஒரு வழக்கை நடத்தலாம்.
A judgment order subsequently given or made in the suit shall bind the estate of the deceased to the same extent as if he had been bound by the personal representatives கொடுக்க மாதிரி கொடுக்கும். ஆனால் இப்படி ஒரு ஆர்டரை கொடுக்க முன்னால் கோர்ட் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். ஷுட் பி கிவன் டு சச் எ பர்சன் ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் இன் த எஸ்டேட்டு. அப்படி ஒருத்தர் வில்லிங்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் அப்பாயின்ட் பண்ணும்போது நீ இப்படி இருக்கிறதுக்கு சம்மதிக்கான்னு கேட்டுக்கிடணும். இனி ரூல் நம்பர் 5, டிட்டர்மினேஷன் ஆஃப் கொஸ்டின் அஸ் டு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். யார் தான் அதுக்கு வாரிசுன்னு சண்டை வரும். Where a question arises as to whether any person is or is not the legal representative of the deceased as the deceased plaintiff or defendant, such question shall be determined by the court. அதையும் இந்த வழக்கிலேயே நீங்கள் விசாரிச்சிருங்க. Where such question arises before the appeal court, அங்கே போகும்போது அந்த ஆள் இறந்துட்டார், யார் லீகல் கேஸ்ன்னு ஒரு இஷ்யூ வரும். அப்படி வரும்போது என்ன செய்யலாம், அந்த அப்பீல் கோர்ட்டுங்கிறது பெரிய கோர்ட், இதெல்லாம் விசாரித்து நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. அவங்க கீழ்கோர்ட்டுக்கு அனுப்பிவிட்டு ரிட்டர்ன் த ரெக்கார்ட் டுகெதர் வித் த எவிடன்ஸ் த லோயர் கோர்ட். லோயர் கோர்ட்டில் விசாரித்து யார் வாரிசுன்னு சொன்ன பிறகு அப்பீல் கோர்ட் அதையும் எடுத்துக்கிட்டு நீ அவங்க வழக்கை தொடரலாம். நோ அபேட்மெண்ட் பை ரீசன் ஆஃப் டெத் ஆஃப்டர் ஹியரிங். வழக்கெல்லாம் விசாரித்து முடித்தாச்சு, நீதிபதி தீர்ப்பு சொல்ல போகிறார். அதுக்கு நடுவில் அவர் இறந்துட்டார்னா ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் அப்படியே தொடர்ந்து நடத்தார். Whether the cause of action survives or not, there shall be no abatement. ஒருவர் இறந்து விட்டார், எப்போ இறக்காரு, கன்க்ளூஷன் ஆஃப் த ஹியரிங். அவர் இருக்கார், டிஃபென்ஸு கொண்டு வந்தார், எல்லாம் கொண்டு வந்துட்டார். ஜட்ஜ்மெண்ட்டு அவர் காதால் கேட்கல, அவ்வளோதான். அவர் பிஃபோர் ப்ரொனவுன்சிங் த ஜட்ஜ்மெண்ட்டு இறந்துட்டார். அப்படி உள்ள இதில் ஜட்ஜ்மெண்ட் மே பி ப்ரொனவுன்ஸ் நாட் விஸ்டாண்டிங் த டெத்து as if it had been pronounced before the death took place. அப்படி வேறொரு பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் ராம்கிஷன் கர்த்தார் சிங்கில் சொல்லுவாங்க, a degree passed after death of a party to a suit or appeal is not absolute nullity. Such a degree is not void, is open to collateral act, but erroneous and liable to set aside. Rectified if the court set aside the proceedings taken after the death of the deceased, directs the case be retrained in the presence of his legal representative. ஒருவன் இறந்துட்டான்னே தெரியலை, இவர் வழக்கே நடத்திக்கிட்டே போகிறாரு, வழக்கை நடத்திட்டு அப்படியே ஒரு தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை டிகிரியை செட்டசைட் பண்ணிவிட்டு அவர் என்றைக்கு இறந்தாரோ இறந்த தேதிக்கு பின்னால் உள்ளதில் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு அந்த வழக்கை நடத்தி அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. In a suit abated by marriage, not abated by marriage of female party. ஒரு பெண் இறந்து விட்ட திருமணமானால் என்பதனால் அந்த வழக்கு இல்லைன்னு ஆகாது, அது தொடரும். அவளுடைய ஸ்டேட்டஸ் மாறுறதுனால வழக்கினுடைய மாற்றம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ரூல் நம்பர் 7. If the degree is against the female defendant, it may be executed against her alone. கல்யாணத்துக்கு முன்னால் கடன் வாங்கியிருந்தால் கேஸ் நடக்குன்னா அவள் தான் கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லுவான். Judgment against the wife, where the husband is by law liable for the debts of his wife. The degree may be with the permission of the court executed against the husband also. Judgment for the wife, if the judgment is for the wife, execution of degree with court permission may be issued upon the application of the husband, where the husband is by law entitled to the subject matter of the degree. இதில் சந்தேகங்களுங்க, இது நிறைய வரக்கூடிய கேஸ் நடக்கையில் இறக்குதுங்குது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை பார்த்தீங்கன்னா பாதி தீர்ப்பில் பேர் பின்னால் ரெப்ரசன்டட் பை லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். இங்கே ஒரு வழக்கு நடத்தி கடைசி சுப்ரீம் கோர்ட்டு போகல டெஃபினட்டாக ஒருத்தன் இருக்க மாட்டாங்க. சார் ஒரு கொஸ்டின் சார், இது டெஃபமேஷன் கேஸில் வந்து டிகிரி அவார்ட் பண்ணிட்டாங்க சார். அந்த பார்ட்டி வந்து இறந்துடுறான். சரி. ஸோ அப்போ வந்து ஆனால் அவனுக்குள்ள அந்த டேமேஜஸ் வந்து கொடுத்தாகணும் இந்த டிஃபெண்டன்ட் வந்துட்டு. ஆனால் டிஃபெண்டன்ட் வந்து அப்போ வந்து அப்பீல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சார்? இருக்க டிஃபெண்டன்ட்டுக்கு அதான்
நான் சொல்ல விட்டுட்டேனா? ரைட். அதாவது நார்மல் கோர்ஸில் என்ன சொல்லணும், இந்த ரைட்டு தான் இல்லைன்னு ஆகுது, ப்ராப்பர்ட்டியான ரைட்டு கண்டினியூ ஆகுது. டிகிரி ஒரு ப்ராப்பர்ட்டி போல தான் வருது அப்படின்னு ஒரு ரைட்டு, இட்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிஸ் எஸ்டேட். அவனுடைய சொத்துக்கள் மீதான சார்ஜ் தானே அந்த டிகிரி. அதனால் டிஃபெண்டன்ஸு அதை கண்டினியூ பண்ணலாம்.